ஹலோ கைஸ், எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சரி கொலீக்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மேட்ச் போடலாம் நைட்டு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ நாமளும் சரி போய் ஆடலாம் அப்படின்னு டர்ஃபுக்கு கிளம்பிட்டோங்க. சரி டர்ஃபுக்கு உள்ளே அப்படியே போயிட்டு இருந்தால் ஆல்ரெடி நிறையா பேர் வந்துட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டாக வரமோன்னு வச்சுட்டு உள்ளே போனோம். ஆல்ரெடி ஒரு சின்ன மேட்ச் போட்டுட்டு இருந்தாங்க. சரி என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு எல்லாத்துக்கிட்டே சொல்ல, அவங்களும் இந்த மேட்சை முடிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் அந்த சின்ன மேட்சை விளையாடி முடிச்சுட்டு அப்படியே டீம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் பிரித்து அப்படியே நம்மளும் அப்படியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சரி ஃபீல்டிங்லாம் போய் நின்றுட்டு மேட்ச் எல்லாமே ஜாலியாக விளாண்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கொலீக்ஸோட சேர்ந்து ஒரு மேட்ச் விளாட்றேன். ஸோ இவருமே பேட்டில் எடுத்துலாம் சுற்றிட்டு இருந்தார். பயங்கரமாக ஆடுவார்னு நினச்சா அதே மாதிரி பயங்கரமாகவே ஆடினார். சரி நாங்களும் விளையாடிலாம் முடிச்சுட்டு எங்கள் ஷேரை வந்துட்டு அப்படியே ஒருத்தருக்கு சென்ட் பண்ணிவிட்டு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். நாங்கள் எங்கே சாப்பிட போனோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆஃபீஸுக்கு பஸ் விட்டு இறங்கி வர வழியிலேயே ஒரு ஹோட்டல் இருக்குன்னாங்க. அந்த ஹோட்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி ஹோட்டல். ஸோ பசங்க ரெகுலராகவே இங்கே தான் சாப்பிடுவேன்னாங்க. சரி இன்றைக்கி நைட் நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டர்ஃப் முடிச்சுட்டு போய் உக்காந்துட்டோங்க. அண்ணாவும் நல்லா இலையெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து எடுத்து வச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு பசியில் இருந்துருப்பாருக்கு. வீடியோவை கூட பார்க்கல. நம்ம பசங்களுமே அப்படியே இலையெல்லாம் போட்டு ஆளாளுக்கு 2 தோசை அப்படியே கலக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் 2 தோசை ஒரு கலக்கி ஆர்டர் பண்ணிவிட்டு சும்மா மெனுவை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜஸ்ட்டு பார்க்க மட்டும்தான் செஞ்சேன், எதுவும் வாங்க போகிறதில்ல. வெறும் அந்த 2 தோசை மட்டும்தான். சரி சும்மா பார்ப்போமேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணனும் தோசையெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டாரு. சரி ஃபஸ்ட்டு ஒரு தோசை எடுத்துகிட்டு வந்தார். சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு அங்கே இருக்கிற குருமா வடையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே சாப்பிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிட்டு இருந்தோங்க. பில்லெல்லாம் பே பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு போயிட்டு வரேன்டா அப்படின்னு நானும் கிளம்பிட்டேன்.